யுக்ரைனிய விமானப்படை பழைய காலத்து சோவியத் யூனியனோட MiG-29 Su-27 ரக போர் விமானங்களை பயன்படுத்தியே இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விமானப்படைக்கு 300 ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ரஃபேல் மற்றும் கிரைப்பன் ஏர்கிராஃப்டை கொடுத்தா என்ன நடக்கும்? ஆக்சுவலாக அது நடக்க போகுது. ஸோ இன்னைக்கான காணொலியில் யுக்ரைனுக்கு எப்படி 300 போர் விமானங்களை யூரோப்பியன் யூனியன் மற்றும் அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க, அதுவும் ரஷ்யாவோட காசை வச்சு. இங்கே இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் அதுதான். இந்த போர் விமானங்களுக்கான ₹1 கூட யூரோப்பியன் யூனியனோ யுக்ரைனோ அமெரிக்காவோ செலவு பண்ண போகிறதில்ல, ரஷ்யா தான் செலவு பண்ண போகுது. அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நானும் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஈஸ்டர்ன் யூரோப்பில் சில முக்கியமான நாடுகள் இருக்குது. ரொமேனியா இருக்குது, அப்புறம் ஸ்லாவிக் ஸ்டேட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். ரஷ்யா திடீர்னு போருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்க வச்சிருக்கிற ஏர் அசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 400 போர் விமானங்கள் தான். இந்த 400 போர் விமானங்கள் பற்றாக்குறையினால் அங்கே கிடையாது. 400 போர் விமானங்களே போதுமானது ரஷ்ய விமானப்படையை தடுத்து நிறுத்துவதற்கு. அதனால தான் அங்கே 400 போர் விமானம் இருக்குது. 400மே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். எல்லாமே F-35 ரஃபேல்ஸ் கிரைப்பன் ஈஸ் மாதிரியான போர் விமானங்கள் தான். இதில் எதுவுமே 4.5ஆம் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது கிடையாது. அதாவது 4th ஜென்னும் கிடையாது, 3rd ஜென்னும் கிடையாது. எல்லாமே 4.5 ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன். ஸோ 400 ஏர்கிராஃப்ட்டு ஒட்டுமொத்த ரஷ்ய விமானப்படையவே தடுத்து நிறுத்தும். அப்படின்றப்ப இதில் 300 விமானங்களை யுக்ரைனுக்கு வழங்கினால் ஒட்டுமொத்தமாக ரஷ்ய விமானப்படையால் யுக்ரைனிய தரைப்படைகளுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த முடியாது. இன்னைக்கு தேதிக்கு ரஷ்யன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு இருக்கிற முக்கியமான ஆசெட்டே ரஷ்ய விமானப்படை தான். அப்படிப்பட்ட அந்த விமானப்படையால் இயங்கவே முடியாதுன்னா இது பேட்டில் ஃபீல்டை யுக்ரைனுக்கு சாதகமாக கொண்டு போகும். அதனால தான் இந்த 300 ஏர்கிராஃப்டை சாதாரணமாக நம்மளால் பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் F-16 போர் விமானங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இது போர்க்களத்தை தலைகீழாக மாற்றும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் F-16ன்றது வெறும் சொற்ப நம்பர்கள் தான் போச்சு. ஒரு 10, 15 அந்த மாதிரி தான் போச்சு. இது எல்லாத்தையும் உள்ளே வரையே ரஷ்யன்ஸ் சுட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒட்டுமொத்தமாக 300 ஏர்கிராஃப்டை இறக்குனா கண்டிப்பாக ரஷ்யன்ஸால் அதை சமாளிக்க முடியாது. அண்ட் நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. ஒரு ரஃபேலோட காஸ்ட்டும் பல $1 மில்லியன் இருக்குமே. இதெல்லாம் எங்கேருந்து இவங்க ஃபண்டிங் பண்ண போகிறாங்க? எப்படி இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நடத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ரஷ்யன்ஸோட ஆசெட்ஸ் வருது. இதற்கான தொகையை யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா கொடுக்க போகிறது இல்லை, ரஷ்யா தான் கொடுக்க போகிறாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா. காரணம், ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆசெட்ஸ் எல்லாம் யூரோப்லேயும் சரி அமெரிக்காலையும் சரி இருக்குது. இந்த ஆசெட்ஸ் எல்லாத்தையும் 2022 வருஷம் ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்ட தருணத்திலே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதை ரஷ்யன்ஸால் திரும்பி பெற முடியாது. ஒட்டுமொத்தமாக ரஷ்யன் ஆசெட்ஸு எவ்வளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $300 பில்லியன் இருக்குது. 300 பில்லியன், 1 பில்லியன்னா 8000 கோடி வரும். $300 பில்லியன் ரஷ்யன் ஆசெட் இருக்குது. இதில் யூரோப்பில் மட்டுமே 200 பில்லியனுக்கும் மேலே ரஷ்யன் ஆசெட்ஸ் இருக்குது, 200 பில்லியன். ஸோ இந்த ரஷ்யன் ஆசெட்ஸ்லேருந்து ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டுமே, பேங்க்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் மட்டுமே $3 பில்லியன். இந்த $3 பில்லியன் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்கனவே யுக்ரைனுக்குள்ளே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லி மேற்கு நாடுகள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் யுக்ரைனியன் ஃபண்டிங்க்கு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி யுக்ரைனுக்கு ஜெயிக்கிற விதமாக ஒட்டுமொத்த பணத்தை இறக்குவோம். நம்மளோட ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிலேயே எத்தனை ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கோ அதோட டோட்டல் அவுட்புட்டையே யுக்ரைனுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு 300 ஏர்கிராஃப்டை இறக்குவோம், இந்த போரை தலைகீழாக மாற்றுவோம்னு சொல்லி இப்போ யூரோப்பியன் லா மேக்கர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த $200 பில்லியன் யூரோப்பில் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டுமொத்தமாக ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. இந்த அசட்டை வச்சு பேங்க்கில் லோன் வாங்கி அதை யுக்ரைனுக்கு ஃபண்டிங்காக கொடுக்க போகிறாங்க. இதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எப்பா எப்படி இருந்தாலும் உனக்கு அதுக்குள்ளேயே இந்த போர் விமானங்கள் போய் சேராது, ரெண்டாவது யுக்ரைனிய விமானப்படையில் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் வருஷக்கணக்கில் ஆகுமே, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாச்சும் ஆகுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த போர் 3.5 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. 3.5 வருஷமாக யுக்ரைனை ஒட்டுமொத்தமாக வீழ்த்த முடியலை ரஷ்யாவால். அப்படி இருக்கிற தருணத்தில் இன்னொரு 3.5 வருஷம் இது போகாது அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி?
கண்டிப்பாக இந்த போர் நாளைக்கு முடிய போகிறது இல்லை. இன்னும் இது வருடக்கணக்காக இழுக்க தான் போகுது. பீஸ் டீல் ஒரு கட்டத்துக்கு மேலே போகாத வரைக்கும் போர் நடந்து மிலிட்டரியில் வந்து இந்த போருக்கான முடிவுன்றது இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எட்டப்பட போகிறது இல்லை. அதுதான் உண்மை. பீஸ் டாக்ஸின் மூலமாக தான் இந்த போர் முடியும். ஸோ 2 வருஷத்துக்கு மேலே டைம் இருக்குன்றப்ப ஏற்கனவே இருக்கிற ஆசெட்ஸில் கிரைப்பன் EAO இல்லை ரஃபேல் போர் விமானத்தையோ ஆல்ரெடி நேட்டோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆசெட்லேருந்து ஒரு 100 போர் விமானங்களை அவங்களால உடனடியாக மாற்ற முடியும். ப்ரொவைடட் அந்த 100 போர் விமானங்களுக்கான ஃபண்டிங்ன்றது இந்த ரஷ்யன் ஆசெட்ஸ் எல்லாம் லோனில் வச்சு வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது நடக்கும். அண்ட் 6 மாதம் போதும் யுக்ரைனிய விமானப்படையில் இருக்கிற பைலட்ஸை இந்த போர் விமானங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஆர் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. வெஸ்டர்ன் பைலட்ஸ் எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் பேஸில், அதாவது அந்தந்த விமானப்படையில் இல்லாமல் கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டராக, ஏன்னா ப்ரைவேட் ஆப்ரேட்டர்னால் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு இதுக்கும் பொறுப்பு கிடையாது, அந்த தனி நபரோட முடிவு தான். ஏற்கனவே நேட்டோ படையினர் யுக்ரைனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன அவங்களாம் யூரோப்பியன் யூனியனோட கொடியை தூக்கிக்கிட்டு சண்டை போடலை, அவங்களாம் ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லூப்போலை பயன்படுத்தி ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸை ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு 100 போர் விமானங்களை இயக்கிறதுக்கு யுக்ரைனோ இல்லை யூரோப்பியன் யூனியனோ பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் அப்படி அவங்க இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னா வெறும் சில நாட்களில் 100 போர் விமானங்களை யுக்ரைனுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ப்ரொவைடட் இந்த ஆசெட்ஸ் எல்லாம் வச்சு லோன் கிடச்சிருச்சுன்ற பட்சத்து சில நாட்களில் 100 போர் விமானங்கள் போய் இறங்கும் யுக்ரைனில். ஸோ இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தோமே ஆனால் இன்றைக்கி தேதிக்கு யுக்ரைனோட இந்த 300 போர் விமானங்கள் டீலுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் இருக்கிறது இந்த பேங்க் வந்து ரஷ்யன் ஆசெட்டை ஒரு கொலாட்ரலாக எடுத்துக்கிட்டு லோன் கொடுப்பாங்களா அப்படின்றது தான், ஆர் ரஷ்யன் ஆசெட்ஸை விற்று காசாக்க முடியுமா அப்படின்றது தான். ஏன்னா இதற்கு பின்னாடி பல சிக்கல்கள் இருக்குது. இந்த இடியாப்ப சிக்கல்லாம் யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒத்துக்கணும். முதல்ல ஒத்துக்கிட்டு ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணி அது நிறைவேறிச்சினால் போர் விமானங்கள் யுக்ரைனுக்கு போய் சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் சமீபத்தில் 100 போர் விமானங்கள் ரஃபேல் விமானங்களுக்கான லெட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யுக்ரைனுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபண்டிங்கை வச்சு ரஃபேல் போர் விமானங்களில் 100 விமானங்களை வாங்குற இந்த ஒரு ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ஸ் ரஷ்யன் ஆசெட்ஸை விற்று யுக்ரைனுக்கு போர் விமானங்களை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்காங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இதற்கு ரஷ்யன்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ரஷ்யன்ஸ் வழக்கம் போல் யுக்ரைன் இதெல்லாம் பண்ணட்டும்பா, 300 போர் விமானங்கள் வந்து இறங்கட்டுப்பா அப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ரஷ்ய விமானப்படையை ஒட்டு மொத்தமாக ஆப்பு அடிக்கிறதுக்கு அவங்களே நடத்திக்கிட்ட ஒரு விஷயம்தான். இதற்கான ஆக்ஷன்ஸை ப்ரீஎம்டிவாக ரஷ்யன்ஸ் எடுத்தாங்கணும். பட் இன்ன வரைக்கும் ரஷ்யன்ஸோட சைடில் இருந்து எந்த விதமான தகவலும் இது சம்மந்தமாக வரவில்லை. இதை நீங்கள் செஞ்சால் நாங்கள் இந்த காரியங்களில் ஈடுபடுவோன்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் வரவில்லை. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 300 போர் விமானங்கள் யுக்ரைனுக்கு போய் சேருமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.